Hi friends, இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபிள் ப்ராக்டிக்கல் மொபைலோட ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த XL100 தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 90s கிட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் தான் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கே வந்து பழகிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் தான் என்னோடய ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு மொபைட்டுமே கூட. அப்போ வந்து 2 ஸ்ட்ரோக்கில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கில் வந்து வந்துட்டுருக்கு. 100cc மாற்றிட்டாங்க. ஸோ இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸலுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரு எண்ட் யூசர் வந்து யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய இஷ்யூஸ்மே வந்து வந்துட்டு இருந்தது. இந்த வீல்ஸ் பெண்ட் ஆகிறது, லக்கேஜ் அதிகமாக டம்ப் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் இப்போ வந்து டிவிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வண்டியை வந்து அலாய் வீலில் வந்து மாற்றிருக்காங்க. நிறைய சேஞ்சஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகுமா, என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வண்டியை வாங்கலாமா, என்ன ப்ரைஸ் வருது, மெயின் திங் ரொம்ப அஃபோர்டபுளான முப்பாட்டுங்க இது. ஸோ இந்த வண்டியை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது, அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஓசூர். ஸோ சசிகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் தான் நமக்கு வந்து டிவிஎஸ்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காரு வெஹிக்கல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக. என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒசூர் சுற்றி இருக்க மக்கள் யாருக்காச்சும் டிவிஎஸ் வெஹிக்கலில் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மொதல் அப்டேட் என்னென்னு வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த ரெட்ரோ டைப் எல்இடி ஹெட்லாம்ப் தாங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜனில் தான் இருந்தது. பவருமே பெருசாக வந்து விசிபிலிட்டிலாம் இருக்காது. இப்போ வந்து இதை அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் இட் ஸ்டில் ரிமைன் சேம், நமக்கு வந்து ஹாலஜனில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல் நியூ அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு அப்டேட்டுமே இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வண்டி டியூப்லெஸ் டயர்ஸாக வந்து வருதுங்க. அதனால் உங்களுக்கு இன்கேஸ் பஞ்சர் ஆனாலுமே ஏர் வந்து சீக்கிரமாக லீக் அவுட் ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால் பஞ்சர் ஷாப் வரைக்குமே இந்த வண்டியை வந்து ஈஸியாக கொண்டு போயிட முடியும். இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணுற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பிஸ்னஸ் பீப்புள், கொஞ்சம் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிற பீப்புளாக தான் இருப்பாங்க. திடீர்னு அந்த டியூப் டயர் வந்து பஞ்சர் ஆகும்போது நிறையவே வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ வந்து டியூப்லெஸ்ஸாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு யார் வந்து சீக்கிரமாக போகாது. அதனால் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை பற்றி பெருசாக நான் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் ஸ்டைலிங் பற்றி பேசணுன்னா பெருசாக வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் லுக்ஸுக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் அதாவது இந்த முப்பட்டை வந்து எடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பக்காவான ப்ராக்டிக்கல் முப்பட்டுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு இந்த ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணுறதாகட்டும், நமக்கு உட்காந்து ஓட்டுறது இதெல்லாமே ஆகட்டும், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் வைஸ் ரொம்பவே ஈஸி ஹேண்ட்லிங் முப்பட்டுன்னு வந்து சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஒரு பிகினராக ஒரு பிஸ்னஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுபடி வந்து பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க முடியும். நமக்கு இந்த லெக் ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில லக்கேஜ் எல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்டேஜஸ் சைடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு லக்கேஜை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த சீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நம்மளால் இந்த இடத்துல ஒரு லக்கேஜை டம்ப் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். மேக்ஸிமம் இந்த ஸ்கூட்டர் வாங்குற எல்லாருமே இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜ் டைப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இந்த இடத்துலலாம் வந்து பார்க்க முடியும். நமக்கு இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கல்ஸில் கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன இது வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் வந்து ஹோல்ட் பண்ணி இப்படி கட்டி இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 130 கிலோ பேலோடு வந்து தாங்கக்கூடிய வண்டிங்க. ஒரு ஃப்ரண்ட்டில் பேக்கில், அதாவது கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறது 130 தான். பட் ரியல் டைம் யூசர்ஸ் வந்து 130 kg தான் வெயிட் வைக்கிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அதை விட அதிகமாக தான் டம்ப் பண்ணி கொண்டு போகிறாங்க. நானே பல தடவை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்கேஜ் வந்து தாங்கக்கூடிய வண்டி. அடுத்ததாக இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 88 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஃபியூல் டேங்க் ஒரு மெட்டலில் இருக்க ஃபியூல் டேங்க்குங்க. நீங்கள் இந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்க பட்சத்துலையும் கண்டிப்பாக ஃபியூல் டேங்க் வந்து பெருசாக எதுவும் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க்,
ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ml தாங்க இந்த வண்டிக்கு ரிசர்வ். 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டாலே வண்டி வந்து தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். ஏன்னா மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வண்டிகளில் இப்போ ரீசெண்டாக வர BS6 எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் மினிமம் ஒரு 1.2 லிட்டர், அதாவது 1 லிட்டர் ப்ளஸ் தான் வந்து ஃபியூல் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் 500 ml தான். அதே மாதிரி E20க்கான ஃபியூவல் சப்போர்ட்டுமே இருக்குது. அதனால் ஃபியூவல் லைனிங் எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வருமா E20 பெட்ரோல் போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. E20 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலெலாம் நல்லா ஒரு அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஸ்கூட்டருங்க, மொபைட்டுங்க. ஸோ நல்லா ஒரு அப்ரைட்டாக உங்களால் வந்து பார்க்க முடியும். மெயினாக தான் இந்த லக்கேஜ் தாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வரைக்குமே உங்களால் லக்கேஜெலாம் வைக்க முடியும். ரியல்லையும் ஒரு லக்கேஜ் வச்சுட்டு ஒரு ஈஸி ஹேண்ட்லிங்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எர்கனாமிக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு சிட்டியில் தான் நீங்கள் ஒரு லக்கேஜெலாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கிறத வந்து உட்காரும் போதே வந்து ஃபீல் பண்ண முடியுது. வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் தான். இன்கேஸ் லேடிஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தால் கூட மேபி நிறைய பேர் ஓட்டுறதை வந்து பார்த்துருக்கேன். இந்த ஸ்கூட்டர் ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக இல்லை ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டெஃபினெட்லி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சருமே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிக் ஸ்டார்ட்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வண்டியில் சைலண்ட் ஸ்டார்டருக்கான ஃபியூச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைலண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். மேபி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் பல வீடியோக்களில் வந்து பேசியிருக்கேன் சைலண்ட் ஸ்டார்டரை பற்றி. ஸோ மேபி இந்த யூசர்ஸ், இந்த வண்டியோட யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் யூசர்ஸ், பட் சைலண்ட் ஸ்டார்டர் கொடுக்காம நார்மலான ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருந்தா மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதோட யூசர்ஸ் யாருங்க, இதை வந்து நிறைய இந்த பிஸ்னஸ்க்கும் ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு வந்து வாங்குகிற ஸ்கூட்டர். இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சைலண்ட் ஸ்டார்டர் மாதிரியான ஃபியூச்சர் வந்து மேபி டிவிஎஸ் வந்து நார்மலான ஒரு ஸ்டார்டரே வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஈஸியாக வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். அடுத்ததாக நமக்கு பிரேக்ஸை பொறுத்து ஒரு காம்பி பிரேக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும். ஒரு 110 mmக்கான ட்ரம் சைஸ் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த ஃபெண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபெண்டர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை வந்து கவர் பண்ணி இந்த ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்க்குறதுக்கு வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸ் ஆர் பைக்ஸில் வந்து இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர் ப்ரொஃபைல் வந்து 2.5 inch டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 16 inchesக்கான டயர்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ரிம் ஸ்டிக்கர் எல்லாமே கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்ததாக நமக்கு வந்து மீட்டர் கன்சோல் பட்டன்ஸை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான அனலாக் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், அதாவது ஓடோ மீட்டர் வந்து இருக்குது. கீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வார்னிங்கான இன்ஃபர்மேஷன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் வந்து இருக்குங்க, ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டருக்கான சுவிட்ச் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பட்டன் செட்டப், பெருசாக எதுவும் கிடையாது. அடுத்ததாக இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்து ARAI கிளைம்டு படி 65 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் லக்கேஜெலாம் வச்சு ஓட்டும்போது ஒரு 50-55 அந்த ரேஞ்சில் வந்து டெஃபினெட்லி எதிர்பார்க்க முடியும். ஆனால் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து இந்த வண்டியை எடுக்கும்போது என்ன மைலேஜ் வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக இன்ஜினை பொறுத்து 99.7 cc ஒரு ஸ்கொயர் இன்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நமக்கு 51க்கு 48.8 போரோன் ஸ்ட்ரோக் வந்து இருக்குது. ஸ்கொயர் இன்ஜின்ஸ் யூஸ்வலாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு, நமக்கு நல்லா உழைக்கக்கூடிய இன்ஜின்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் பவர் வந்து தரக்கூடிய இன்ஜின்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.3 bhp 6000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க் வந்து பார்த்திங்கன்னா 6.5 Nm 3500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். ஸோ நமக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஏர் கூல்ட் இன்ஜினில் ஃபின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டியில் ஹெட்டோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஃபின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ கூலிங் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. பெருசாக ஸ்ட்ரோக் வந்து நமக்கு கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்காது அப்படின்றதுனால மேபி ஃபின்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஃபின்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒப்பீனியனாக இருக்குது. பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றது யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வேரியன்ட்ஸ் வந்து வருது. 56,000 ஆன் ரோட்லேருந்து 76,000 ஆன் ரோடு வரைக்கும் வந்து போகுது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76,000 அப்ராக்சிமேட்டான ஆன் ரோடு உங்கள் ஏரியாவில் மைட் பி சேஞ்ச் ஆகலாம், அதனால் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 56லேருந்து 76 இந்த இடைப்பட்ட 4 வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து மாறும். ஸோ நீங்கள் எந்த வேரியண்ட் வந்து எடுப்பீங்க, எது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக போயிட்டு ஷோரூமில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து எடுங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான மொப்பட்டாக வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த வண்டி
வண்டி வந்து டிவிஎஸ் 50 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதை விட ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. எல்லா இடத்துலையும் அந்த டிவிஎஸ் 50 வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த வண்டியை ஓட்டாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, பார்க்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் மொபைல்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதா இருந்தால் டெஃபினெட்லி வந்து எடுங்க. அதே மாதிரி ஸ்ரீ வேலன் டிவிஎஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோமா எப்படி இருக்குது அப்படின்றது. சும்மா ஒரு சின்ன ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன், எனக்கு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். பவர் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்னதாக பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஸோ முதல்ல கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றது. இது கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மி தாங்க வண்டியில், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது கிக்கரு. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஆகிடுச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோமா? எஸ். ஸோ மொதல் விஷயம், வண்டி லீனியராக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, டயர் கிரிப்பெல்லாம் போய் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சின்ன ஸ்லிம்மான டயர்ஸ் தான். பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பிரேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரம் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. பட்ஜெட் ஸ்கூட்டர் நம்ம ஓட்டுறது எதுக்காக, ஒரு ரைடரோட கம்ஃபர்ட்டுக்காகலாம் நம்ம ஓட்டுறது இல்லையே. இதை ஓட்டுறது எதுக்காக, ஒரு லக்கேஜ் இந்த மாதிரி பர்பஸ்க்காக ஓட்டுறோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஸ்பென்ஷன் எல்லாம் செம்ம ஹார்டு. நல்லா இந்த பம்ப்ஸ் எல்லாம் விட்டிங்கன்னா ரியர் சஸ்பென்ஷனாக நல்லாவே தூக்கி அடிக்குது. ஓகே, அதுவுமே லக்கேஜ் வைக்கிறதுனால நமக்கு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா மேபி நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தாங்க, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பார் பிடிச்சிருக்குது. ஒரு நல்ல அப்ரைட்டான பொசிஷன், ஈஸி ஹேண்ட்லிங் மொபைட்டாக வந்து இருக்குது. 4 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கிறதுனால முன்னே அந்த 2 ஸ்ட்ரோக்லாம் என்ன ஆகும்னா வெயிட் போடும்போது அங்கங்கே நின்றுக்கோங்க வண்டி, அப்புறம் பிடிச்சி காலெல்லாம் தள்ளிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ 4 ஸ்ட்ரோக்காக கொடுத்துட்டதுனால வண்டி வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து, அதாவது பிக்கப் வந்து இருக்குங்க வண்டி. ஓகே, இதை ஹைவேலாம் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன். லிட்டரலி ஃப்ரண்ட்லலாம் பாருங்கள், லைட்டாக வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி புது வண்டியா அப்படின்றதுனாலன்னு தெரியல. ரோடை கிராஸ் பண்ணி போவோம். எனக்கு லிட்டரலி லைட்டாக மூவ் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன முன்னாடியெல்லாம் அந்த ஹேண்டில் பார்லாம் ஷேக் ஆகுதுங்க. ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஓகே, ஒரு 40 வரையும் ஓட்டி பார்ப்போம். வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பழைய எக்ஸல் என்ற கம்பேர் பண்ணும்போது ரிஃபைனாக இருக்குது. பட் டாப் நாச் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு ஐடியல் க்ரூசிங் ஸ்பீடு என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 45-50 வரையும் ஓட்டிகிட்டு போகலாங்க. அது வரைக்கும் ஓட்டிக்கலாம். பாருங்கள், முன்னாடி போய்ட்டுருக்கு, புகை தள்ளிக்கிட்டு போய்ட்டுருக்கு இல்லைங்களா, அதுதான் 2 ஸ்ட்ரோக்கு. எங்கள் வீட்லேயுமே ஃபஸ்ட் அதை தான் வச்சுருந்தாங்க. நானும் அதில் தான் வண்டியெலாம் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டது அதில் தான். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் ஒரு 130 கிலோ வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து, அதாவது ஒரு ரைடபிலிட்டியில் வந்து பார்க்கும்போது லீனியராக இருக்குது. இதுவே நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் போதுமான அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த புல்லிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு லக்கேஜ் எல்லாம் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மேடு இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏறி இறங்கிடும். அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூட்டர் வந்து எடுக்கலாம். அதாவது ஸ்கூட்டர்னே வருதுங்க. இந்த மொபைட்டை வந்து எடுக்கலாம், தாராளமாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒயரிங்கை தவிர இது எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், எலக்ட்ரிக்கல் விஷயங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வாட்டர் வாஷ் பண்ணும்போது மழை தண்ணியில் ஓட்டுறது, இந்த விஷயங்களெல்லாம் மேக்ஸிமம் இந்த மழை தண்ணி தேங்கி இருக்க இடத்துலலாம் வண்டியை கொண்டு போய் விட்டெல்லாம் ஓட்டாதீங்க. கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வந்துடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல உழைக்கக்கூடிய வண்டி வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோடு வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஆர்த்தடஸ் பிரவீன். நீங்கள் எல்லோரும் அன்டில் தட் எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே. பாய் பாய்.